வணக்கம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே. வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்வோம். சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் பேருந்து நிலையம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பாக ட்ரெண்டிங்ல இருக்கிற முதல் பெயர் இது. சென்னை கிளாம்பாக்கம் அப்படிங்கிறது இத்தனை நாட்களாக எவ்வளவு மக்களுக்கு தெரிந்திருக்கும் என்பது தெரியாது. ஆனால் இப்பொழுது சென்னையில கிளாம்பாக்கம் எங்க இருக்குதுன்னு கூகுள்ல போட்டு தேடுற மக்கள் தான் அதிகமாயிருக்காங்க. காரணம் என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை தூக்கிட்டு போயிட்டு கிளாம்பாக்கத்தில் போட்டாங்க. நைட்டோடு நைட்டா இரவோடு இரவாக ஒரே நாளில் தூக்கிட்டு போய் கிளாம்பாக்கத்தில் போட்டாங்க. கிளாம்பாக்கத்தில் போட்ட உடனே சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ஏற்கனவே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு இருந்த அந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தா பஸ்ஸை காணோம். எங்கடா போச்சு பஸ் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் விசாரிச்சா கிளாம்பாக்கத்துக்கு போங்க, அங்கதான் பஸ் இருக்குது தென் மாவட்டங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. கிளாம்பாக்கம் எங்கடா இருக்குதுன்னு அங்கிருந்து கூகுள் மேப்ல போட்டு தேடினா சென்னை கோயம்பேட்டில இருந்து கிளாம்பாக்கத்துக்கு 35 கிலோமீட்டர் சொல்றாங்க. 35 கிலோமீட்டர் கிளாம்பாக்கமா? சென்னையிலிருந்து 35 கிலோமீட்டரா கிளாம்பாக்கத்துக்கு போய் அங்கிருந்து நான் பஸ் பிடிச்சி தென் மாவட்டத்துக்கு போகணும்னா சென்னையோட டிராபிக் ஜாமை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சென்னைக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு சென்னையோட டிராபிக் ஜாமை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு டிராபிக் ஜாம்ல கோயம்பேட்டில இருந்து கிளாம்பாக்கத்துக்கு சாதாரண ஒரு பஸ் பிடிச்சி கிளாம்பாக்கத்துக்கு போனாலோ இல்ல டாக்ஸில கிளாம்பாக்கத்துக்கு போனாலோ குறைந்தது 2 மணி நேரம் ஆகும். அந்த 2 மணி நேரம் சென்னை கோயம்பேட்டில இருந்து கிளாம்பாக்கத்துக்கு போறதுக்கு 2 மணி நேரம் ஒரு தனிநபரா இருந்தா பரவாயில்ல. சரி, ஒரு குடும்பத்தோட போறவங்க, ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகளோடு 2 குழந்தைகளை அவங்க அழைச்சிட்டு போறதா இருந்தா எப்படி இந்த டிராபிக் ஜாம்ல அந்த மக்கள் அங்க போய் சேருவாங்க? சரிப்பா, நீங்க வந்துட்டு கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டை மாத்திட்டீங்க. 2019ஆம் ஆண்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்துல தான் கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த திட்டத்துக்கு வந்துட்டு 87 ஏக்கர் நிலம் வந்துட்டு 87 ஏக்கர் இடத்துல 400 கோடி ரூபாய் செலவுல வந்துட்டு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டமைக்கப்படுகிறது. இது வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி காலத்திலே 2019 தொடங்கப்பட்டு அவங்களுடைய ஆட்சி காலத்திலே குறைந்தது 60-70% வேலைகள் முடிக்கப்பட்டு இருந்தது. அதன் பிறகு மீதம் இருந்த அந்த வேலைகளையும் முழுமையா முடிச்சு நீங்க அதை ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அவசரமா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை திறந்து வச்சுட்டீங்க. அவசரமா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்து வைக்க வேண்டிய அவசியம் திமுகவுடைய கவர்மெண்ட்டுக்கு என்ன ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா 2.5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. இன்னும் 2.5 வருஷம் தான் இருக்குது. இந்த 2.5 வருஷம் ஆட்சி காலத்திலேயே கருணாநிதி பேரை வச்சாச்சு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு. கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம்னு வச்சுட்டீங்க. கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் வச்சிட்ட பிறகு நம்ம இருக்கும்போதே முதல்ல அந்த பேருந்து நிலையத்தை திறந்துட்டு அந்த பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டு அந்த பேருந்து நிலையத்துக்கு உள்ள நிறைய வந்துட்டு கட்டமைப்பு வசதிகள்லாம் செய்திருக்கு. அந்த பேருந்து நிலையத்துக்குள்ள நிறைய கட்டமைப்பு வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அதுவெல்லாம் அதனுடைய பணிகள் எல்லாம் முழுமை பெற்று இருக்கிறதானா இல்ல. இப்ப கிளாம்பாக்கத்துக்கும் சென்னை கோயம்பேட்டுக்கும் வந்துட்டு ஒரு போக்குவரத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் உருவாக்கணும். அந்த போக்குவரத்து வழித்தடங்களையே கரெக்டா அந்த போக்குவரத்து வழித்தடங்களையே சரியா உருவாக்காத கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை ஓபன் பண்ணிட்டுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கிருந்து மக்கள் வர்றதுக்கும் இங்கிருந்து அங்க போறதுக்கும் போக்குவரத்து வசதிகளே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா பக்கத்துல வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன், அது வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டி இருந்தது. இப்ப இங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் இல்ல, ஒண்ணு இல்ல. இங்க கொண்டு போய் இறக்கினாக்கா எல்லாருமே எதுல போனோம்? டாக்ஸி இல்ல ஆட்டோ, ஓலா, ஊபர் இவங்க எல்லாம் தான் இருக்காங்க. இந்த ஊபருக்கெல்லாம் வந்து சில பல கோடிகளை வாங்கிக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பிசினஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த கவர்மெண்ட் செஞ்சிருக்கிறதாக சொல்றாங்க. பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தா சாமானிய மக்கள் பாதிப்புக்கு உள்ள சிக்கிக்கிட்டாங்க. வேற வழியே கிடையாது. இப்ப சென்னையில வேலை செய்யறா ஒரு தென் மாவட்டத்தில இருந்து சென்னையில வேலை செய்த ஒரு ஃபேமிலி அப்படின்னா கிளாம்பாக்கத்தில் இறங்கி கிளாம்பாக்கத்துல இருந்து வேற ஒரு வண்டியை பிடிச்சுதான் நீ சென்னைக்கு போக முடியும். அதே மாதிரி சென்னையில இருந்து வேற ஒரு பஸ் பிடிச்சி கிளாம்பாக்கத்துக்கு வந்து கிளாம்பாக்கத்துல இருந்து பஸ் பிடிச்சுதான் நீ தென் மாவட்டங்களுக்கு பயணப்பட முடியும். அப்போ சென்னைக்கும்
கிளாம்பாக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த கிளாம்பாக்கம் இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது கிளாம்பாக்கம். சென்னைக்கும் கிளாம்பாக்கத்துக்கும் 35 கிலோமீட்டர். 35 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு புறநகர்ல தான் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை உருவாக்குனது தப்புன்னு நம்ம சொல்லல. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வேணும். ஆனா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கான கட்டமைப்பை உருவாக்கி அதற்கான வழித்தடங்களை உருவாக்கி மக்களுக்கு போக்குவரத்து நெரிச்சல் இல்லாத எப்பொழுதுமே வந்து அந்த கனெக்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கனெக்டிவிட்டியில வந்து எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது. அப்போ மக்கள் வந்துட்டு எந்த அரசாக இருந்தாலும் சரியாக செயல்படுத்தி இருக்கிறாங்கன்னு பாராட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க வந்துட்டு பஸ் ஸ்டாண்டை கிளாம்பாக்கத்துக்கு மாத்தின உடனே மக்கள் எல்லாரும் ரோட்ல உட்கார்ந்து போராடுறான். இதுல வேற ஒரு புதிய சர்ச்சை ஒண்ணு கிளம்பி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை எடுக்க போறாங்களாம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை ஏன் எடுக்க போறாங்க? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்துட்டு எடுத்துட்டு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டை கட்டுறதுக்கோ வணிக வளாகங்கள் கட்டுறதுக்கோ எதனா திட்டம் போட்டு வச்சிருக்கோம் தமிழ்நாடு அரசு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு 2002ல ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல திறந்து வச்சாங்க. அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு திட்டம் போட்டது வந்துட்டு கருணாநிதியுடைய ஆட்சி காலத்துல 1999. 1999ல கருணாநிதியோட ஆட்சி காலத்துல தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கான திட்டமே போடுறாங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கான திட்டத்தை போட்டது கருணாநிதி ஆட்சி 1999. ஆனா அதை 2002ல ஜெயலலிதா வந்துட்டு திறந்து வைக்கிறாங்க. ஜெயலலிதா வந்து முடிச்சு திறந்து வச்சதுனால அதுக்கு எம்ஜிஆர் பேருந்து நிலையமாயி போச்சு. எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி காலத்துல அடிக்கல் நாட்டினாங்க கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு. இப்ப மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலத்துல வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்து வச்சுட்டாங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மு.க. ஸ்டாலின் திறந்து வச்சதுனால அது வந்துட்டு கலைஞர் பேருந்து நிலையமா மாறி போச்சு. என்னடா கொடுமை இது! எல்லாம் கட்டுறது மக்களுடைய பணம். மக்களுடைய பணத்துல கோடிக்கணக்கான ரூபாய் 2002ல 21 வருஷத்துக்கு முன்னாடி திறந்து வைக்கப்பட்ட அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு 100 கோடி அன்னைக்கு. இன்னைக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா அது 1200 கோடி 1300 கோடி மதிப்பு. அப்படி கட்டப்பட்ட அந்த பேருந்து நிலையத்தை மாவட்டங்களுக்கு போற மக்களுக்கெல்லாம் இந்த 21 ஆண்டுகளாக பயன்பெற்று வந்தது. ஏற்கனவே பாரிஸ் கார்னர்ல இருந்த அந்த பேருந்து நிலையம் வந்துட்டு மக்களுக்கு பெரிய போக்குவரத்து நெரிச்சலை ஏற்படுத்துது. அதனாலதான் வந்து பாரிஸ் கார்னர்ல இருந்த அந்த பேருந்து நிலையத்திற்கு மாற்றாக தான் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை உருவாக்குனீங்க. ஆனா இன்னைக்கு கோயம்பேடு பேருந்து நிலையத்தை எடுத்துட்டு நேரா கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு கொண்டு போய் நீங்க போட்டீங்கன்னா 35 கிலோமீட்டருக்கு வெளியே சென்னைக்கும் கேளம்பாக்கத்துக்குமான ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தி இருக்கணும். அதற்கான வழித்தடங்களை உருவாக்கி இருக்கணும். அந்த வழித்தடங்களை எல்லாம் நீங்க சரியாக உருவாக்காதீங்க. கருணாநிதி பேரை வச்ச உடனே பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிட்டீங்க. கருணாநிதி பேரை கொண்டு போய் அந்த பேருந்து நிலையத்துக்கு வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் கேட்கிறேன். எல்லா மக்களும் கேட்கிற கேள்வியை தான் நானும் கேட்கிறேன். கருணாநிதியோட பேரு அந்த பேருந்து நிலையத்துக்கு வைக்க வேண்டிய அவசியம் என்ன? சீமான் வந்துட்டு கருணாநிதி பேரை எதற்கு வச்சீங்க பேருந்து நிலையத்துக்குன்னு சீமான் வந்துட்டு கேள்வி எழுப்புறாரு அப்படின்னு செய்தியாளர்கள் வந்து தயாநிதி மாறன்கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு தயாநிதி மாறங்க என்ன சொல்றாருன்னா, ஏன் கருணாநிதி பேர் வைக்காத நான் அவங்க அப்பா பேரை வைக்க முடியும்னு கேட்கறாரு. அவங்க அப்பா பேரை வைக்க சொல்லி சீமான் கேட்கவே இல்லை. அவங்க அப்பா பேரை வைக்க சொல்லி சீமான் கேட்கவே இல்லை. கருணாநிதி பேரை மட்டும்தான் வைக்கணுமா? தமிழ்நாட்டில் கருணாநிதி மட்டும்தான் எல்லாத்தையும் செஞ்சாரா? கருணாநிதிக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்துல உருவாக்குற எல்லாத்துக்கும் கருணாநிதி மட்டும்தான் சொந்தக்காரரா? ஏன் கருணாநிதி பேரை மட்டும்தான் வைக்கிறோம் ஒவ்வொரு அரசு கட்டிடங்களுக்கும் அவர் கேள்வி எழுப்பினார். என்ன தப்பு? இப்ப இந்த கேளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை யாருடைய பணத்துல கட்டியிருக்காங்க? கருணாநிதியோட பணத்துல கட்டியிருக்காங்களா, இல்ல ஸ்டாலினோட பணத்துல கட்டியிருக்காங்களா, இல்ல அஞ்சுகம் அம்மையாரோட அறக்கட்டளை மூலமா கட்டியிருக்காங்களா, இல்ல முரசொலி அறக்கட்டளை மூலமா கட்டியிருக்காங்களா, இல்ல ஒட்டுமொத்தமா மு.க. ஸ்டாலினுடைய சொந்த பாக்கெட்டு பணத்துல இருந்து அந்த பேருந்து நிலையத்தை கட்டியிருக்காங்களா? அது மக்கள் வரி பணத்துல கட்டப்பட்ட ஒரு பேருந்து நிலையம். மக்களுக்காக சேவையாற்றிய எத்தனையோ தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் அதுக்கு வையுங்க, தப்பு இல்லையே. திரும்புகின்ற திசையெல்லாம் கருணாநிதி, திரும்புகின்ற திசையெல்லாம் கருணாநிதி. அப்ப கருணாநிதியை தவிர தமிழ்நாட்டில் வேற யாருமே இல்லையா? கருணாநிதியை தவிர தமிழ்நாட்டுக்கு வேற யாருமே நல்லது செய்யலையா? ஜெயலலிதா திரும்புகின்ற திசையெல்லாம் ஜெயலலிதா, திரும்புகின்ற திசையெல்லாம் எம்ஜிஆர், திரும்புகின்ற திசையெல்லாம் அண்ணா, திரும்புகின்ற திசையெல்லாம் பெரியார், திரும்புகின்ற திசையெல்லாம் இன்னைக்கு கருணாநிதி. இந்த சுத்தி சுத்தி இந்த 5 பேரை தாண்டி தமிழ்நாட்டில் வேற யாருமே வாழலையப்பா. எவ்வளவு அரும்பெரும் தலைவர்கள் எல்லாம் தோன்றி வாழ்ந்து மறைந்த இந்த மண்ணுல எல்லாருடைய வரலாற்றுகளையும் குழி தோண்டி புதைச்சிட்டு
தமிழர்களுடைய சொந்த மண்ணுல எங்கிருந்தோ வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு இன்றைக்கு இந்த மண்ணின் பூர்வீக மக்களின் வரலாற்றை எல்லாம் சிதைத்து விட்டு உங்களுடைய வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் 100 ஆண்டுகள் இது தொடருமேயானால் தமிழ் மண்ணில் பிறந்தவர்களின் வரலாறு அடுத்த தலைமுறை மக்களுக்கு தெரிவதற்கே வாய்ப்பில்லை. கேவலமா இல்லை இது? தமிழ் மக்கள் தான் சிந்திக்கணும். சேகர் பாபா போயிட்டு செய்தியாளருங்க கேட்குறாங்க, என்னங்க பஸ் ஸ்டாண்டை கொண்டாந்து இங்க போட்டுட்டீங்க, வர்ற போற மக்களுக்கு வந்துட்டு போக்குவரத்து பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குது. கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினா கோயம்பேட்டுக்கு போறதுக்கு வண்டி இல்ல, கோயம்பேட்டுல இருந்து பஸ் பிடிச்சி கேளம்பாக்கத்துக்கு வர்றதுக்கு வழி இல்ல, எல்லாமே பிரச்சனையா இருக்கு. நீங்க வந்துட்டு அதற்கான வழித்தடங்களை எல்லாம் உருவாக்கி விட்டு இல்லையா நீங்க இந்த பஸ் ஸ்டாண்டை ஓபன் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டா, அதானங்க ஓபன் பண்ணி இருக்கிறோம், இன்னும் போக போக சரியாயிடுனா என்ன சரி பண்ணிடுங்க போக போக. ஒரு உணவு சமைக்கிறோம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா அந்த சாப்பிட்ற அந்த உணவு வந்துட்டு சரியா வெந்திருக்குதான்னு பார்த்து அதன் பிறகுதான் அதை வடிச்சு நம்ம சாப்பிட்றோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அறவேக்காடா இருக்கிற உணவை எடுத்து மக்களுக்கு போட்டு விட்டா அந்த மக்கள் அதை எப்படி சாப்பிடுவாங்க? அதை சாப்பிடுற மக்கள் உங்களை கேள்வி கேட்காது இருப்பாங்களா? இப்படிதான் எளிய மக்களுக்கு புரிய வைக்க முடியும். உண்மைதானே இது? அரைவேக்காடான உணவை நீங்க மக்களுக்கு போட்டீங்கன்னா எப்படி அந்த மக்கள் உங்களை கேள்வி கேட்காத இருப்பாங்க? கேளம்பாக்கத்துக்கு இப்ப அந்த பஸ் ஸ்டாண்டு திறந்து வச்சிருக்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள நீங்க கட்டி இருக்கிற எந்த ஒரு கடை, எந்த ஒரு வணிக வளாகத்திலையும் இன்னும் ஒரு கடையை கூட வரல. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குற மக்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும், ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா கூட ஒரு கடையில போய் வாங்கணும்னா இல்ல. ஏன்னா இதற்கு மேலதான் இதெல்லாம் சரியாகும். உள்ள இருக்கிற அந்த கடையெல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் யாரும் உள்ள வரல. ஏன் வரலன்னா இந்த பஸ் ஸ்டாண்டை இவங்க கட்டி இதை திறந்து வச்சு என்னைக்கு இதெல்லாம் நடக்க போறது? கடை வேணும்னு போய் கேட்டா ஒரு பக்கம் மாமூல்காரன் வந்து நிற்பான், இன்னொரு பக்கம் வந்துட்டு அரசு அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் ஒரு ரேட்டை போட்டு கடைக்கு வாடகை வசூல் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது நம்ம ஏன் உள்ள போனோம், இப்போ வியாபாரம் என்ன இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான மக்கள் வந்து அந்த வணிக வளாகங்கள் உள்ள வந்து இன்னும் யாரும் கடையே ஆரம்பிக்கல. அப்படி இருந்ததுனாலதான் இப்படி இருந்து வருமானம் பார்க்கணும் அப்படின்னு திட்டம் போட்டுதான் அரைவேக்காடா இருந்த அந்த சோறை வடிச்சு மக்களுக்கு போட்டாங்க. இப்ப மக்கள் எல்லாம் அதை சாப்பிட முடியாத மு.க. ஸ்டாலினா காரி காரி துப்பிட்டு இருக்கான். கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட லட்சணம் இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. பஸ் ஸ்டாண்டு வேணும் தான், கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வேணும் தான். ஏன்னா சென்னையில வந்துட்டு மக்கள் நெருக்கடி அதிகமாகி போச்சு, வந்து போக்குவரத்து நெரிச்சல் எல்லா நெரிச்சலும் இருக்கதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதையெல்லாம் நம்ம ஏற்கிறோம். தென் மாவட்ட மக்களுக்கு போக்குவரத்து நெரிச்சல் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த பஸ் ஸ்டாண்டையே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். நீங்க அந்த மக்கள் வருவதற்கு போவதற்கான வழித்தடங்களை எல்லாம் சரியாக செய்துவிட்டு அதை துவக்கி வைத்திருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்காது, உங்களை மக்கள் பாராட்டி இருப்பாங்க. அதுவும் அதுக்கு கருணாநிதி பேரை வச்சது, அப்புறம் அதுக்கு சூரிய வடிவில், அப்புறம் வந்துட்டு உதயசூரியன் வடிவில் வந்துட்டு அந்த பேருந்து நிலையத்தை வடிவமைச்சிருக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு அப்பமுட்டு படத்துல யாரு பேரை போட்டுக்கிறது? மக்கள் படத்துல கட்டுற ஒரு பேருந்து நிலையத்தை உதயசூரியன் சின்ன மாதிரி கட்ட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? மக்களின் தேவை எப்படி இருக்குமோ அந்த இடத்துல கட்டமைப்பை எப்படி உருவாக்கணுமோ அந்த மாதிரி தான் நீங்க கட்டணமே தவிர உதயசூரியன் சின்ன மாதிரி கட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? தமிழ்நாட்டை சுட்டெரித்ததே இந்த உதயசூரியன் தான் அப்படின்னு காலமெல்லாம் மக்கள் பார்த்து 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 துப்பணும் அப்படின்றதுனாலேயே உதயசூரியன் சின்னத்துல கட்டி இருக்கீங்களா? இன்னைக்கு திமுக வந்தது உதயசூரியன் சின்னம், நாளைக்கு அதிமுக வந்துச்சுன்னா உதயசூரியனை எடுத்துட்டு ரெட்டலை சின்னம், ஒருவேளை அதன் பிறகு பாமக ஆட்சிக்கு வந்ததுன்னா அப்போ மாம்பழம் சின்னம், ஒருவேளை அதன் பிறகு பிஜேபி ஒருவேளை தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா அப்புறம் தாமரை சின்னம். இப்படி யாரெல்லாம் ஆட்சிக்கு வராங்களோ அந்தந்த கட்சியோட சின்னம் வடிவில் நீங்க பேருந்து நிலையத்தை வடிவமைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு பணம் எல்லாம் என்ன உங்க அப்பமட்டு பணத்தை கொண்டாந்து போடுவீங்களா? எவன்டா இழிச்சி வாய மக்கள் இருக்கிறான் கேள்வி கேட்கறதுக்கு நாதி இல்லாத? வரிய வரைக்கும் உங்க இஷ்டத்துக்கு ஏத்தி விட்டுருவீங்க, அந்த மக்கள் கேள்வியே கேட்க கூடாது. நீங்க போடுற வரியை அவங்க கட்டிட்டு போயிடுறோம், நீங்க கொடுக்குற நீங்க சொல்ற ரேட்ல அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகணும். ஒரு அரசாங்கம் ஒரு விலையை நிர்ணயிச்சுன்னா மக்கள் கேள்வியே கேட்க கூடாது, அது சொல்ற ரேட்டை கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா மக்களுடைய வரி பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு சூறையாடுவீங்க, அதை மக்கள் கேட்க கூடாது. இந்த பதிவோட கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படிதான் ஒவ்வொரு முறையும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் துதிப்பாடுவாங்க, ஜெயலலிதா பேரு எம்ஜிஆர் பேரு, செய்யறதெல்லாம் மக்களுடைய வரி பணம், பேரெல்லாம் வந்துட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர். ஏன்னா இந்த 2 பேரும் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கே எதிராக செயல்பட்டாருங்கிறத மக்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தா கருணாநிதி உதயசூரியன், கருணாநிதி உதயசூரியன் பெரியார், இது 3 தவிர்த்து வேற யாருமே தமிழ்நாட்டில் இல்லை. இது எல்லாம் செய்யறது யாருடைய பணத்துல? மக்கள் பணத்துல. மக்கள் பணத்துல ஒவ்வொரு திட்டத்தையும் தீட்டுவீங்க, அதுக்கு பேர் வந்துட்டு பெரியாரு, அண்ணா, கருணாநிதி, உதயசூரியன்.
கோடிக்கணக்கான ரூபாயை வச்சிட்டு இருக்கிறீங்களா ஒவ்வொரு அறக்கட்டளையிலையும், அந்த பணத்தை எடுத்து செய்யுங்க. உங்க அப்பா மாரியே வச்சுக்கங்க, தப்பே இல்லை. மக்கள் படத்துல திட்டத்தை போட்டு மக்கள் படத்துல ஒரு திட்டத்தை உருவாக்கிட்டு ஒப்ப பேரை கொண்டாந்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்க அப்பனை தவிர இந்த தமிழ்நாட்டுக்கு சேவையாற்றிய தலைமை வேற யாருமே இல்லையா? கேள்வி கேட்கறதுக்கு தான் ஆள் யாருமே இல்லை. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.